மிக முக்கியமா நான் பார்க்க விரும்புறது என்னன்னா, இடஒதுக்கீட்ட மிக தீவிரமா அமல்படுத்தி கல்வி வேலைவாய்ப்புல வந்து பல திட்டங்கள கொண்டு வந்தது திமுக அரசு தான். கலைஞர் ஒரு படியில நெறைய பண்ணாருன்னா, ஸ்டாலின் 16 படி தாண்டி நெறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதில பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ கல்விக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து எடப்பாடி கொண்டு வந்ததா நெறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் வந்து 15% இருந்த அதுக்கு மேல இருந்த இடஒதுக்கீட்ட வந்து 7.5% குறைச்சு, நீட் மூலியமா அத வர்றதுக்கு தடுத்து, பல வகையில முட்டுக்கட்டை போட்டாலும் கூட, ஸ்டாலின் அதையும் இந்த 7.5 என்ஹான்ஸ் பண்ற மாரி மாணவர்கள் பொறியியல் கல்லூரியிலயோ, மருத்துவக் கல்லூரியிலயோ 5 பைசா செலவழிக்க வேண்டாம். அவங்க படிக்கலாம். அதாவது எய்தர் அவங்களோட டியூஷன் ஃபீஸ் ஆகட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ் ஆகட்டும், நோட்டு புத்தகம், வேற இதர செலவினங்கள் எதுக்குமே அவங்க 5 பைசா கொடுக்க வேண்டாம். இத நம்ம சாதாரணமா கடந்துட்டு போயிரலாம். யார்றா என்ன 7.5 ரிசர்வேஷன் வந்து அரசு பள்ளியில படிக்கிறவங்க படிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க யாரோட போட்டி போடுறாங்கங்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பொறியியல் கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேனேஜ்மென்ட் சீட்ல யார் வேணா உள்ள போயிடலாம். எவ்வளோ காசு கொடுத்தனா உள்ள போயிடலாம். பட் கவுன்சிலிங்னு வர்றப்போ அவங்களுக்கு அந்த 7.5% ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மொதல் அந்த மாணவர்களை தான் அவங்க உள்ள எடுக்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷன்ங்கிறது எப்படின்னா, ஒரு அரசு பள்ளியில் படித்தவன் வந்து டாப் ப்ரியாரிட்டியில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் ப்ரைவேட் காலேஜஸில் முதலாள போய் உட்காந்துடலாம். டாப் கவர்மெண்ட் காலேஜான அண்ணா யூனிவர்சிட்டியில் முதலாள போய் உட்காந்துடலாம். அங்கே வந்து சமநிலை எப்படி ஏற்படுதுன்னா, இவன் படித்து மெரிட் மூலியமா உள்ளே வந்திருக்கான். மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா பைசா கொடுத்துட்டு உள்ள வர உட்காந்துருப்பான். அவங்களுக்கு ஒரே இடத்துல படிக்கிறதுக்கான வழிவகைகளை இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து கொண்டு வருது. இதை வந்து பொறியியல் கல்லூரியில் அமல்படுத்தின நம்ம முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு வந்து இந்த அமல்படுத்துறதுல காட்டுற ஒரு அக்கறை பார்த்தீங்கன்னா, காட்டுற ஒரு என்ன ஒரு அதை அமல்படுத்தல இருக்கிற தீவிரத்தை பார்த்தீங்கன்னா பாராட்ட வேண்டியது. தொடர்ந்து அறிக்கைகள் விட்டுட்டே இருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன்ல வந்து எந்த கல்லூரியும் பைசா வாங்கக்கூடாது, 5 பைசா வாங்கக்கூடாது, வேற இதர செலவுகள் போட்டு மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு காசு வாங்கக்கூடாதுன்னு தொடர்ந்து வலியுறுத்தி வருது. முதலமைச்சருக்கு எனது பாராட்டுக்கள். திமுக அரசு இதை படிப்புக்கு செலவழிக்கிற செலவுக்காகவே மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரும்.